ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்ல நீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் 1 வீக் 10 டேஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் தான் ஓடுது. பிகாஸ் ஐபிஎல் ஆக்ஷன் இன்னும் ஜஸ்ட் 3 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி ஒரு பில்டப் அண்ட் ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆல் டீம்ஸ், யார் எடுக்கலாம், என்ன மாதிரி பிளேயர் எடுக்கலாம், எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ ஆர்டிஎம் ஓட போகிறாங்க, எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, எந்தெந்த பிளேயர்ஸை டார்கெட் பண்ணலாம், அவங்க டீம் எப்படி இருக்க போகுது, எப்படி பில்ட் பண்ணலாம், எல்லா அனாலிசிஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக 4 பார்ட் இது வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் 2 பார்ட் பெண்டிங். ஸோ அதனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் வீடியோ பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். பட் இப்போ பேச போகிற வீடியோ ஐபிஎல் பற்றி கிடையாது. வி ஆர் பேக் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உங்களுக்கே தெரியும், டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் டெஸ்ட் கிரிக்கெட் பற்றி தான். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நெக்ஸ்ட் இயர் ஜூனில் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் செம்மையாக போகுது. ஆஸ்திரேலியாவா, சவுத் ஆஃப்ரிக்காவா, இந்தியாவா, ஸ்ரீலங்காவா, நியூசிலாண்டு 5 டீமுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 5ல் ஏதாவது 2 டீமுக்கு, அதுவும் ஆஸ்திரேலியா பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது மிராக்கிள் நடந்தால் தான் உண்டு. ஸோ இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா அன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக தெரியும். பட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிடுறேன். இந்தியா டீம் நியூசிலாந்து கிட்ட ரொம்ப படுக்கேவலமாக 3-0 ஒயிட் வாஷ் ஆனாங்க. அவங்க லாஸ்ட்டாக இங்கிலாந்து கிட்ட 2013-12 சீரீஸில் ஒயிட் வாஷ் ஆனதுக்கப்புறம் 12 இயர்ஸ் கழிச்சு ஒயிட் வாஷ் ஆனாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எம்பராசிங் மூமெண்ட்ஸ் எவர் அப்படின்னு சொல்லலாம். நான் 3 மேட்சுமே கேவலமான தோல்விங்க. நல்ல தோல்வியில் இல்லை, படு மோசமான தோல்வி. கேவலமான பேட்டிங், மோசமான பேட்டிங். சீனியர் பிளேயர்ஸ் ஒருத்தருமே ஒழுங்காக ஆடல. கேப்டனும் சரி, வைஸ் கேப்டனும் சரி, வைஸ் கேப்டன் இல்லை, பேட்ஸ்மேன் ஒருத்தருமே ஒழுங்காடல. ரொம்ப வர்ஸ்டான சீரீஸ். அண்டர் டாக்ஸாக வந்த நியூசிலாந்து 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டு செம்மையாக ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் டீம் நிறைய அவமானங்கள், நிறைய கம்பீர் மேலே நிறைய குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் டீம் பேட்ஸ்மேன், சீனியர் பிளேயர்ஸ் எல்லார் மேலேயும் இப்போ ஒரு ஃபயர் ஓடுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கே வருப்பாக இருந்தேன். ஏன்னா நியூசிலாந்து மொக்க டீம், அந்த டீம்லாம் சொல்ல. பட் நானே ப்ரெடிக்ஷன் இந்தியா சீரீஸ் ஜெயிக்கும் தான் சொன்னேன். பட் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காமல் ஒயிட் வாஷ் ஆடலாம், ரொம்ப மோசம். பட் எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நியூசிலாந்து அந்த ஸ்டெல்லர் டெஸ்ட் சீரீஸ், வண்டர்ஃபுல் டு தெம். பட் ஆனால் இந்தியாவுக்கு ரொம்ப வஸ்ட்டுங்க. ஒரு மோசமான சிச்சுவேஷனில் இந்தியன் டீம் மாட்டிக்கிறாங்க. இவன் இவ்வளோ பேசுகிறானே, என்னடா கண்டென்ட்டுக்கு வெளியே நீங்கள் யோசிக்கலாம். ஸோ கண்டென்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி டெஸ்ட் சீரீஸ் November 22 ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட் பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். அதுலேயும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ அட் பெர்த் ஸ்டேடியம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 டீமோட பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் எப்படி போவாங்க, ஸ்டேடியம் எப்படி இருக்குது, வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, யார் ஃபேவரட்ஸ், என்னென்ன பேட்டில்ஸ், என்னென்ன மேட்சப்ஸ், எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். நெக்ஸ்ட்டு இல்லை 5 டெஸ்ட்டுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியாவில் நடந்தது. ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தாங்க. 2-1 இந்தியா ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ஆஸ்திரேலியா ஜெயிக்க முடிஞ்சது. இந்தியா 2 ஜெயிச்சாங்க, ஒரு டிராவ் ஆச்சு. அது இந்தியாவில் நடந்தது. லாஸ்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியா நடந்தது பார்த்தீங்கன்னா 2020-21. உங்கள் யாராலையும் மறக்க முடியாது. ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் டூர்ஸ் எவர். இந்தியன் டீம் டவுன் அண்டர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 36 ஆல் அவுட்டுக்கு அப்புறம் செம்ம கம்பேக் கொடுத்து ஜெயிச்சாங்க. மறக்க முடியாத சீரீஸ். ஸோ லாஸ்ட் 2 பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சீரீஸ் ஜெயிச்ச இந்தியா இந்த சீரீஸ் ஜெயிப்பாங்களா? சரி விடுங்க, இந்த சீரீஸ் ஜெயிக்குவாங்களா தெரியாது. அட்லீஸ்ட் இந்த மேட்ச் பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2021 சீரீஸ் ஒரு மறக்க முடியாத சீரீஸுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் 36 ஆல் அவுட். அதுக்கப்புறம் ஊரே கேவலமாக பேசினாங்க. இந்தியா தோற்றுருவாங்க, சீரீஸ் தோற்றுருவாங்க, ரொம்ப வர்ஸ்ட்டாக பேசினாங்க. பட் அங்கேருந்து 2-1 ஜெயிச்சு, விராட் கோலி வேற ஒரு சைல்டு எக்ஸ்பெக்டட், ஒரு குழந்தை பிறக்கும் போது அவர் வேறு பாதியில் போயிட்டார். அஜிங்கியா ரஹானே கேப்டன்சி கொடுத்து வேறு லெவலில் டீம் இன்ஸ்பயர் பண்ணி கம்பேக் பண்ணி 3rd டெஸ்ட்டில் கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணி அஸ்வின், பும்ரா, ஹனுமா விஹாரி இவ்வளோ பேர் இன்ஜுரி வாங்கி ஒரு பி டீமோட 4th டெஸ்ட் ஆடி காபால பாயிண்ட் செஞ்ச சம்பவம். அன்ஃபர்கெட்டபிள் சீரீஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ். சரி வாங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ப்ரெசென்ட்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பற்றி பார்த்துருவோம். ஸோ 5 டெஸ்ட் மேட்ச் நடக்க போது. லாஸ்ட் டைம் 4 தான் நடந்தது. பட் இந்த தடவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 டெஸ்ட் மேட்ச் நடக்க போது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா November 22 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்தில் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் December 6 ஆடிலேயில் நடக்குது. அது ஒரு டே நைட் டெஸ்ட்டு. October 14 3rd டெஸ்ட், December 14 3rd டெஸ்ட் பிரிஸ்பேனில் நடக்குது. அதுக்கப்புறம் 4th டெஸ்ட் பெரிய கேப்பு December 26 மெல்பர்னில் நடக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். அண்ட் January 3 சிட்னியில் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் 5 என்ன சொல்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா ஷெட்யூலோட 5 டெஸ்ட் மேட்ச் மக்களே. ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 107 டெஸ்ட் கிரிக்கெட் மேட்சஸ் ஆடி இருக்காங்க சின்ஸ் த இன்செப்ஷன் ஆஃப் கிரிக்கெட். அதில் ஆஸ்திரேலியா 45 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியன் டீம் வெறும் 32 டைம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது ஓவரால் இந்தியா ஆஸ்திரேலியா 2 வெண்டிலுமே நடந்தது. ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட்னாலே ஆல்வேஸ் ஒரு அப்பர் ஹேண்ட். பட் இந்த ரீசெண்ட் டேஸ் இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவை வெறித்தனமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. பீட் இன் இந்தியா, பீட் இன் ஆஸ்திரேலியா, எல்லா ஏரியாலுமே இந்தியா கில்லிடா அந்த மாதிரி இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ்திரேலியாவும் ஃபைட் கொடுக்காம இல்லை. பட் க்ளோஸ் சீரீஸாக கிட்ட வந்து இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் இந்தியன் டீம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவில் கப் அடிப்பாங்களா? வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும்.
யூஷுவல் நம்ம ப்ரிவியூஸில் குவிஸ் செக்ஷன் வரும். ஸோ இன்றைக்கும் ஒரு குவிஸ் கொஷின் இருக்குது. மக்களே நீங்கள் குவிஸ் தெரியுதோ இல்லையோ அந்த கொஷினை புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சம் பீப்புள் ஆன்சர் நல்லா தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். தப்பாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணால் போதும். ஜஸ்ட் மை ஹாப்பினஸ். ஸோ இன்றைக்கான குவிஸ் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014-15 இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணாங்க. அப்போ பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் ஆஸ்திரேலியா தான் கப் அடிச்சாங்க, ஜெயிச்சாங்க. பட் அந்த சீரீஸில் யார் லீடிங் ரன் ஸ்கோரர் காமனாக கேட்குறேன். 2014-15 பார்டர் காஸ்கர் ட்ராஃபி சீரிஸில் யார் ரன் ஸ்கோரர்? உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்டேடியம்குள்ளே போவோம். பெர்த் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ஒரு ஹார்ட் பவுன்சி பிச்சுன்னு, பட் அதுதான் உண்மை. ஸோ இது வந்து ஒரு கிளியர் கட் பேசர்ஸ் பிச்சு, பயங்கரமாக சீமன் சிங் எல்லாமே இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு லாஸ்ட் டே ரொம்ப பாரபட்சம் பார்த்தா ஓகே, லிட்டில் பிட் ஆஃப் மாய்ஸ்டர் இருந்தால் கொஞ்சம் டேர்ன் ஆகும். இல்லைனா பேசர்ஸ் டாமினேஷன் பிச்சு. இந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 390, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 320, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 270. ஸோ கிளியர் கட்டாக சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு ஒரு டெஃபினட் அட்வான்டேஜ் இருக்குது. சேசிங் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் ரெண்டு டீம் பவுலர்ஸில் எந்த டீம் பவுலிங் சூப்பராக போட போதும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகும்போது இந்தியா கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியன் டீம் ரொம்ப வர்ஸ்டான சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா பிசிசிஐயாக இருக்கட்டும், ஊடே இருக்கட்டும், இன்னும் கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், கம்பீரோட டெஸ்ட் கிரிக்கெட்ஸ் எதுவே புரியல. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியும் நிறைய பேருக்கு பிடிக்கல. நியூசிலாந்து கிட்ட ஹோமில் 3-0 தோக்கிறது ரொம்ப வேர்ஸ்ட்டுங்க. அவையில் தோத்தா கூட ஒத்துக்கலாம். நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பிச்சிலாலே நம்மளால் ஒழுங்காக ஆட முடியல. நம்ம அப்புறம் எங்கே போய் ஆட முடியும்? கம்பீரோட செலெக்ஷன்லையும் சில பல பாலிசி இருக்குது. பேட்டிங்கும் பேஸ் பால் அப்ரோச்சுன்னு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட ஒரு 150 பால் 200 பால் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரிலாம் டீம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ வஸ்ட்டாக இருக்குது இந்தியன் டீம் நிலமை. இந்த மாதிரி வந்து இந்தியா எப்போ கப் அடிக்க போகிறாங்களோ இல்லை ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுலேயும் பெரிய தலைவலி ரோஹித் சர்மா, விராட் கோலியோட ஃபார்ம் ஒரு 50 இல்லைங்க, ஒரு 50 இல்லை. 3 டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப மோசமான கவலைக்கிடமான ஃபார்ம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னத்தை நான் பண்ணுறது? ஏன்னா ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ஒரு ஸ்டால் வாட்ஸ் அண்ட் விராட் கோலி ஒரு பசி உள்ள இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில். அவரே இப்படி ஆடுறான்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் ரோஹித் சர்மா ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கேரியர், அவரும் சொதப்புறாரு. என்ன சொல்கிறேன்னே தெரியல. சீனியர் பிளேயர்ஸே இப்படி அண்ணா எப்படி டீமை காப்பாற்ற முடியும்? ஆஸ்திரேலியாவில் ஒரு விராட் கோலி சம்பவம் எதிர்பார்க்குறேன். ரோஹித் சர்மா நல்லா அண்ணா. இந்தியன் டீம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஏ கேம் ஆட போனாங்க. ஆனால் 2 ஏ கேமுமே மோசமாக பேட்டிங் ஆடி தோத்தாங்க. பவுலிங் டீசெண்டாக இருந்தது, நல்லா போட்டாங்க. பட் பேட்டிங் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்தது. த்ரூ ஜுரேல் மட்டும்தான் 2 இதுலையுமே 50s and 90 அடிச்சார். மற்றபடி ஒரு பேட்ஸ்மேன் ருத்ராஜ், சாய் சுதர்ஷன், கேஎல் ராகுல் நிறைய பேர் போனாங்க. எல்லாருமே ஃபெயிலியர். ஸோ அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்தியன் டீமுக்கு. ஸோ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது விட்டுருங்க. பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்தில் நடக்குது. இந்தியன் டீம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நல்லா ஆடுறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். சரி, இந்தியன் டீம் போவோம். இந்தியன் டீம் பிளேயிங் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்குவாடு பார்த்துருவோம். அவங்களோட ஸ்குவாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன், ஜஸ்பிரீத் பும்ரா வைஸ் கேப்டன். ஆனால் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆட போகிறது இல்லை. அவர் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வருவார். ஸோ அவர் ஆட மாட்டார். செகண்ட் டெஸ்ட் தான் அவர் ஜாயின் பண்ணுவார். பும்ரா தான் கேப்டன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும். மற்றபடி யசஸ்வி ஜெய்ஸ்வால், அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு பேக்கப் ஓப்பனிங், சுப்மன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், ரிஷப் பந்த், த்ரூ ஜுவல் 2 விக்கெட் கீப்பர், சர்ஃபராஸ் கான், அஸ்வின், ஜடேஜா, ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர், இவங்க 2 பேர் நியூ பீஸ். இது இல்லாமல் தேவ்தத் படிக்கல் பேக்கப்பாக ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாட். மக்கள் இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். உங்களோட ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தியன் டீம் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரோஹித் சர்மா இல்லாமல் போகிறாங்க. ஸோ கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பராக இருக்க போகுது. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா இல்லாத இடத்துல கேஎல் ராகுல் ஆட போகிறான்னு நியூஸ் வருது. நம்பர் 3 எய்தர் ஒன் ஆஃப் பிட்வீன் தேவ்தத் படிக்கல், அபிமன்யு ஈஸ்வரன். ஏன்னா சுப்மன் கிலும் ரூல்ட் அவுட் இன்ஜுரினால. ஸோ நம்பர் 4 விராட் கோலி, நம்பர் 5 ரிஷப் பந்த், நம்பர் 6 த்ரூ ஜுரேல் ஆடுவான்னு கேள்விப்படுறேன். அவர் சர்ஃபராஸான்னு தெரியல. அஸ்வின் ஒரே ஒரு ஸ்பின்னர், ஜடேஜா கிடையாது. அதுக்கப்புறம் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ்தீப். 11th அதாவது 4th ஃபாஸ்ட் பாலர் எய்தர் ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா ஆடுன்றது என்னோட விருப்பம். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படி போனால் இந்தியன் டீம் 4 பேசர் ஒரு ஸ்பின்னரோட நல்ல அட்டாக்காக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜஸ்பிரீத் பும்ரா பிகமிங் the first bowling captain to play in ஆஸ்திரேலியான்னு சொல்லுவேன். ஸோ செம்ம ரெக்கார்டு இது. அண்ட் ஆல்சோ ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட கேப்டன்சியை நான் எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரி டீமை வழிநடத்த போகிறாரு? விராட் கோலி மாதிரி அக்ரெசிவாக இருக்க போகிறாரா, இல்லை ரோஹித் சர்மா மாதிரி காம் அப்ரோச்சாக இருக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அவருக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ அவர் பவுலிங் பெர்த்தில் அவருக்கு செம்ம ரெக்கார்டு இருக்குது. 5 for எடுத்திருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்டிங் 5 for ஃப்ரம் பும்ரா அகைன். அட்லீஸ்ட் இல்லைனாலும் ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் இல்லாமல் ஒரு நல்லா பவுலிங் போட்டால் சந்தோஷம் தான் பும்ரா பர்ஃபார்மன்ஸ் படி. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் காம்பினேஷன் ரோஹித் சர்மா இல்லாதது ஒரு குறை தான். பட் ஆஸ்திரேலியாவில் அவருக்கு ரெக்கார்டு அந்தளவுக்கு இல்லைனாலும் அவரோட அக்ரெசிவ் இன்டென்ட் மிஸ் பண்ணுவோம். யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவில் ஆட போகிறாரு. அண்ட் ஆல்சோ பெர்த் பிச்லாம் ரொம்ப பவுன்சி பிச்சு, தொண்டைக்கு வரும். எப்படி அட்டாக் பண்ண போகிறாரா, டிஃபென்ஸ் பண்ண போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு ஹேண்டி 30-40 கட்சா நல்லாயிருக்கும். 50 ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன். பட் அவர் ஒரு யங்ஸ்டர், இந்த மாதிரி பிச்சுக்கெலாம் அடாப்ட் ஆகணும். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பவுன்சி கண்டிஷன்ஸ், பவுன்சி ட்ராக். ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த பிச்சில் எப்படி ஆட போகிறாரு? ஒரு 30-40 அச்சா நல்லா கொண்டது என்னோட ஒப்பீனியன்.
அபிமன்யு ஈஸ்வரன் ஒன் டவுனில் ஆட போகிறாரா இல்லையான்னு தெரியல. பட் ஓப்பனிங் கண்டிப்பாக கேஎல் ராகுல் தான் கேள்விப்படுறேன். ஸோ அபிமன்யு ஈஸ்வரன் 8 கேம்லேயும் ஒழுங்காலனால அவருக்கு ஒன் டவுன் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் தேவ்தத் படிக்கல் நல்லா ப்ராமிஸ் காமிச்சார். ஸோ அவர் ஆட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் அபிமன்யு ஈஸ்வரன் ஸ்டெல்லர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு வச்சிருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு நல்ல டேலண்ட் தான், நான் குறை சொல்ல மாட்டேன். பட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அவர் கொஞ்சம் புதுசு, ட்ரிக்கி பிச்சு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி இவர் ஆட வச்சா என்ன எப்படி அவுட்கம் வரும்னு தெரியல. பட் இவர் ஒரு 50-40 போட்டு சர்ப்ரைஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ஆட வரான்னு தெரியல. பட் நான் கேள்விப்படுற ரிப்போர்ட்ஸ் பற்றி தேவ்தத் படிக்கல் டெபியூ பண்ண போகிறார். டெபியூவில் அவர் ஒன் டவுனில் ஆட போகிறான்றது கேள்விப்பட்டேன். உண்மையான்னு தெரியல. பட் ரிப்போர்ட்ஸ் வருது. அவர் அந்த அளவுக்கு நான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்ல பிளேயர் தான், குறை சொல்ல மாட்டேன். இங்கிலாந்து சீரிஸும் டீசெண்டாக பண்ணார். பட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லாம் அவர் எப்படி ஆட போகிறான்னு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறேன். நல்லா கேம் விளாட்னாரு. ஸோ அதே ஃபார்ம் அதே கான்ஃபிடன்ஸோடு ஆடினா நல்லாயிருக்கும். இவர்கிட்டேருந்து நான் 40-50 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கில் இல்லாத இடத்த இவர் பூர்த்தி பண்ணோம். வந்துட்டார் விராட் கோலி. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்கார். ஊரே ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. ஒரு டிஸ்கிரேஸ் அவருக்கு. ஏன்னா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஆடுறது அவரே விரும்ப மாட்டார். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக ஆடின்னு இருக்கிறாரு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் விராட் கோலி ஆடுவாரான்றது எனக்கே புரியலை. ஒரு 50 இல்லை ஒரு போன சீரீஸில் செஞ்சுரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எதிர்பார்க்கவே. என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் ஆஸ்திரேலியா அவருக்கு பிடிச்ச கண்டிஷன்ஸ், ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் அவருக்கு பிடிச்ச ஆப்பனன்ட். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் பெர்த் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 வரும்னு ஒரு நப்பாசை வைக்கிறேன். செஞ்சுரி வந்தாலே ஐம் ஸோ ஹாப்பி. பட் 50 செஞ்சுரி அடிக்கலைன்னா இந்தியா கன்ஃபார்ம் காலிங்க. சீனியர் பிளேயராக ஸ்டெப் அப் பண்ணி அவனை விராட் கோலி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சுப்மன் கில் இந்த டெஸ்ட் மேட்ச் இல்லை, அது உங்களுக்கு சொல்லிட்டேன், ரூல்ட் அவுட் ஃபிங்கர் இன்ஜுரினால. கேஎல் ராகுல் ஓப்பனிங்கில் ஆட போகிறாரு. கன்ஃபார்ம் அவர்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவர் ஒன் ஆஃப் த சீனியர் பிளேயர்ஸ் அலாங் வித் விராட் கோலி. ஸோ அவர்கிட்ட ஓப்பனிங்கில் ஒரு 50 எதிர்பார்க்குறேன். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ஆல்ரெடி ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் நல்லா மேனேஜ் பண்ணுவாரா, கம்மின்ஸ், ரூட், ஸ்டார்க்கு தாக்கு பிடிப்பாங்களா இந்த பேட்டிங் லைனப் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சர்ஃப்ராஸா, துருவ் ஜுரேலான்னு ஒரு தலைவலி இருக்குது. பட் துருவ் ஜுரேல் இந்தியா மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் சர்ஃப்ராஸ்க்கு அகேன்ஸ்டாக இவருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் சர்ஃப்ராஸும் நல்ல பிளேயர் தான், இவருக்குமே புதுசு. இந்த இந்தியன் டீம் பேட்ஸிங்கில் நிறைய பேருக்கு இது ஆஸ்திரேலியா புது கண்டிஷனுங்க. கேஎல், விராட் கோலி தான் புதுசு. ஸோ இவங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரில. எதுவும் பெர்த்தில் கஷ்டப்படவும் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் ஃபேக்டர் அப்போ அன்றும் இன்றும் ஒரே ஆள் ரிஷப் பண்ட் தான். மனுஷனை மட்டும்தான் ஆஸ்திரேலியா பயப்படுவாங்க. ஏன்னா எப்போ அடித்து ஆடுவான், எப்போ காமா ஆடுவான்னு அவருக்கும் தெரியாது, ஆஸ்திரேலியாவுக்கும் தெரியாது. அதனால் ரிஷப் பண்ட் மேலே பெட்டு போடுவாங்க இந்தியன் டீம். நல்லா ஆடுங்க அப்படின்னு சென்சிபிளாக ஆடி ஒரு 50-60 அடிச்சுன்னு வந்தால் தான் மிடில் ஆர்டர் காப்பாற்ற முடியும். துருவ் ஜுரேலுமே நான் ஆடணும்னு ஆசைப்பட்றேன். இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக 90 ஆடினார், 70 அடிச்சார். ஸோ அவர் மிடில் ஆர்டரில் வரணும். ஸோ இவங்க 2 பேர் 5 and 6 வரணும். ஸ்டெபிலைஸ் பண்ணி மிடில் ஆர்டர் நல்லா காப்பாற்றணும். ரூட், கமின், ஸ்டார்க்கு, லயனை நல்லா ஆடிட்டான், சந்தோஷம். நிதிஷ் ரெட்டி ஆட போகிறாருன்னு நான் கேள்விப்படுறேன். எனக்கு உண்மையானு தெரில. பட் ஐ நெவர் சீன் இஸ் பிளேயிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆர் டெஸ்ட் கிரிக்கெட். எனக்கு தெரில அவர் எப்படி ஆடி இருக்காருன்னு. பட் எனிவேஸ் அவர் டெபியூ பண்ணார்னா அவர் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பார், நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னு தெரியாது. பட் நிதிஷ் ரெட்டி கிட்ட ஒரு டீசென்ட் டெபியூ, ஒரு விக்கெட் 2 விக்கெட் ஒரு 30-40 கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அவர் ஆடுவாரான்னு தெரியல. ஆடினா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பின்னர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் பிளேயிங் லெவலில் ஆட முடியும். அதுவும் அந்த ஆஸ்திரேலியா டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால கண்டிப்பாக அஸ்வினை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஹோம் தான் ஆடுவார். பட் அவையில் நம்ம எப்பயுமே ஒரு ஸ்பின்னர் மேலே ஆடினதே கிடையாது, 2 ஸ்பின்னர் தான் ஆட மாட்டோம். ஸோ அதனால் அஸ்வின்குள்ளும் ஜடேஜாக்குள்ளும் போட்டி இருக்கும். மோஸ்ட்லி அஸ்வினுக்கு தான் நாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டாக செம்ம ரெக்கார்ட் இருக்குது. ஜடேஜா அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே டீசெண்டாக இருக்குது. பட் அஸ்வின் இன் ரீசெண்ட் இயர்ஸ் ஆஸ்திரேலியா கூட நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரே சீனியர் ஸ்பின்னர் அண்ட் ஒரே ஸ்பின்னராக டீமில் அஸ்வின் இருப்பார் நான் நம்புறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ பும்ரா கூட யார் ஆட போகிறான்றதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. பிரசித் கிருஷ்ணா, அர்ஷித் ராணா, ஆகாஷ்தீப், சிராஜ் இதில் யாராவது 3 பேருக்கு தான் சான்ஸ். அதில் சிராஜ் கண்டிப்பாக ஆடுவார், சீனியர் பேசர். மீதி இருக்கிற 2 ஸ்பாட்டில் யார் 3 பேர் ஆட போகிறாங்க, யார் 3ல் 2 ஆட போகிறாங்கன்னு தெரியல. ஆகாஷ்தீப் இப்போ ரீசெண்ட் சீரீஸில் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு, நல்லா பால் ஸ்விங் பண்ணுறாரு, ஷேப் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக ஆகாஷ்தீப் ஒன் ஆஃப் த பவுலர்ஸாக இருப்பார். 4th பவுலர் தான் அர்ஷித் ராணாவா பிரசித் கிருஷ்ணாவான்னு தெரியல. நானாக இருந்தால் நிதிஷ் ரெட்டி ஆட மாட்டாங்க, ஆல்ரெடி பேட்டிங் இருக்குது போதும். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் எடுத்துன்னு ஆஸ்திரேலியா மாதிரி. ஸோ அதனால் பிரசித் கிருஷ்ணா, அர்ஷித் ராணா, நானும் இருந்தால் பிரசித் கிருஷ்ணா ஆட வைப்பேன். பட் ரிப்போர்ட்ஸ் படி அர்ஷித் ராணா டெபியூ பண்ண போகிறார், அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறான்னு கேள்விப்படுறேன். ஸோ எனிவேஸ் அவர் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. பட் ஆகாஷ் தீப்போ, சிராஜோ ஆனா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண ஒரு 5 எடுக்கணும். அப்போ தான் இந்தியன் டீமுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் பவுலிங்கில், இல்லைனா கஷ்டப்படுவாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீம் பற்றி பேசியாச்சு. அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் அகைன்ஸ்டாக எப்படி ஃபேர் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி பவுலிங் காம்பினேஷனோட போகலாம், எப்படி ஆட போகிறாங்க, எல்லா அப்ரோச்சும் சொல்லியாச்சு. ஸோ இந்தியன் டீம் பெர்த்தில் ஜெயிப்பாங்களா அச்சிலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவு கஷ்டப்பட தான் போகிறாங்க. பட் ப்ரெடிக்ஷன் என்ன நான் லேட்டாக சொல்கிறேன். இப்போ ஆஸ்திரேலியா பற்றி பார்ப்போம். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா செம்ம கான்ஃபிடன்ஸில் வராங்க. அவங்களுமே இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்தாங்க ஹோமில். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அவ்வளோவா ஆடவே இல்லை.
அப்பப்போ இது பண்ணுறாங்க, பட் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது, பட் இந்தியன் டீம் அளவுக்குலாம் ப்ரெஷர் இல்லை. அவங்க பேட்டிங்லேயுமே இந்தியன் டீம் மாதிரி கொஞ்சம் சின்ன குறைலாம் இருக்குது, இன்ஜுரிஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி அவங்க ஹோம் கண்டிஷனில் நல்லா ஆடிடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பற்றி பேசலாம், அவங்களோட பிளேயிங் லெவன் ஸ்ட்ரென்த்து என்னென்னு பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாடு பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ சர்ப்ரைசிங். பேட் கமின்ஸ் கேப்டன், அதுக்கப்புறம் வந்து ஸ்காட் பொலன், அலெக்ஸ் கேரி, ஹேசல்வுட், டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ், கவாஜா, லபுஷன், நேதன் லயன், மிச்சல் மார்ஷ், புது ஓப்பனர் நெதன் மெக்ஸ்வீனி, ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் ஸ்டார்க். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி யார் ஆட போகிறாங்கன்னு 11. அது நான் சொல்லணும்னு இல்லை, பட் ஆஸ்திரேலியா எப்பவுமே ஒரு கிளியர் கட் பிளேயிங்கில் வந்தால் போவாங்க. பட் இந்த தடவை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யங்ஸ்டர் நம்பி ஓப்பனிங் ஸ்பாட் கொடுக்க போகிறாங்க. அவர் யாருன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் மக்களே. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியா ஸ்குவாட். ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உஸ்மான் கவாஜா, நியூ யங் சென்சேஷன் நேதன் மெக்ஸ்வினி, இவங்க 2 பேர் ஓப்பனிங். 1 டவுன் டிராவிஸ் ஹெட், நம்பர் 4 ஸ்டீவன் ஸ்மித், நம்பர் 5 மார்னஸ் லபுஷன், நம்பர் 6 மிச்சல் மார்ஷ், நம்பர் 7 அலெக்ஸ் கேரி. ஸோ 7 பேட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக மிச்சல் மார்ஷ் வருவார். கேமரானுக்கு இன்ஜுரி ரூல்ட் அவுட்டு, ஸோ ஒரு 6 மாதம் வரமாட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 8 மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 9 கேப்டன் பேட் கமின்ஸ், நம்பர் 10 ஜாஷ் ஹேசல்வுட், நம்பர் 11 நேதன் லயன். ஸோ ஒரு ஸ்பின்னர், 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டரோட ஆஸ்திரேலியா கிளம்புறாங்க. கன் பவுலிங், பேட்டிங் கன் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. பட் எனிவேஸ் இது ஒரு கன் ஸ்குவாடுங்க. மெக்ஸ்வினி தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ், மற்றபடி எல்லாருமே கன் பிளேயர்ஸ்னே சொல்லுவேன். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உஸ்மான் கவாஜா அந்தளவுக்கு கிரேட் ரெக்கார்டு கிடையாது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. ரீசென்ட் சீரீஸ்லையுமே அவர் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, செஞ்சுரியும் இல்லை. ஸோ அதனால் உஸ்மான் கவாஜா கண்டிப்பாக சிராஜ் அண்ட் பும்ரா கிட்ட கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. நேதன் மெக்ஸ்வினி இந்தியா ஏ கேமில் நல்லா ஆடினார், பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஹி வில் பி ஃபேரிங் இன் பெர்த் டெஸ்ட் மேட்ச். ஸோ கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சிங்க் இந்த ஆர்மர்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் சொல்லுவேன். கவாஜா சீனியர் பிளேயர், செம்ம ரேங்கிங், செம்மையாக ஆடுறாரு, அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். நேதன் மெக்ஸ்வினி டெபியூ வேறு, அவரும் கஷ்டப்படுவார். ஸோ ஆஸ்திரேலியா மாட்டினா ஓப்பனிங்கில் மாட்டலாம். பட் இவங்க 2 பேரை எப்படியாவது இந்தியன் டீம் செட்டில் பண்ண விட்டாங்கன்னா கஷ்டம், செம்ம கஷ்டம், நின்றுவாங்க 2 பேரும். ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் மார்னஸ் லபுஷன் 2 பில்லர்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவங்க இப்போதைக்கு கரண்ட்டாக ஃபார்ம் இல்லைனாலும் ஆப்போசிட் டீமுக்கு இவங்களை பார்த்தாலே பயம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரீசெண்ட் டேஸில் செம்மையாக பண்ணியிருக்காரு லபுஷன். ஸ்டீவ் ஸ்மித் கோட், உங்களுக்கே தெரியும், சொல்லவே வேணாம். இந்தியாவுக்கு வந்துட்டாலே கோலி எப்படி வெறித்தனமாக ஆஸ்திரேலியாவோட ஆடுவார், இவர் நம்ம கூட வெறித்தனமாக ஆடுவார். ஸோ இது ஒரு செம்ம இதுவாக இருக்கும். இவங்க 2 பேரை எப்படி இந்தியன் டீம் தடுக்க போகிறாங்க, அஸ்வின் விசஸ் ஸ்மித் அண்ட் லபுஷன் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் பேசஸ் பும்ரா, சிராஜ் விசஸ் இவங்க 2 பேர் நல்லாயிருக்கும். பட் ஸ்மித், லபுஷன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் செஞ்சுரி போடுறாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 லோடிங், செஞ்சுரி லோடிங்காக எனக்கு தெரியல. பட் 2 பேரும் 50 போட வாய்ப்பு இருக்குது. செஞ்சுரியும் வாரா போட்டால் பார்ப்போம். பட் 2 பேரும் ஹாட் ஃபார்மில் இல்லைனாலும் நல்ல டெட்லி பிளேயர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட். மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணார், ஏன்னா அவர் இன்ஜுரி ரூல்ட் அவுட்டு. ஸோ இவர் தான் இந்த ரோல் எடுக்கிறாரு. மீடியம் பேஸும் போடுவார், அப்போ அப் த ஆர்டர் இல்லாமல் கீழே ஆடுவார். ஸோ இவர் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் எனிவேஸ் மிச்சல் மார்ஷ் இந்தியன் டீம் அகேன்ஸ்டாக அந்தளவுக்கு ரெக்கார்டு இல்லை. இவர் எப்படி ஆட போகிறான்னு பார்ப்போம். பட் டிராவிஸ் ஹெட் இருக்காரு பாருங்க, இந்தியன் டீம் மொத்தமும் பயப்படுவாங்க. வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், ஃபைனலாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், WTC இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்தியன் டீமை பொழந்து கட்டுறாருங்க. இந்த மனுஷனை எப்படியா விக்கெட் எடுக்கணும், நிற்க விட்டால் தான் WTC ஃபைனல் மாதிரி ஒரு செஞ்சுரி போட்டுருவார். எனக்கு என்னவோ எக்ஸ்ஃபேக்டர் பேர் திரும்பி டிராவிஸ் ஹெட் தான் இருப்பாருன்னு தோணுது. நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது, அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ். பட் எல்லாருக்கும் தெரியும் அலெக்ஸ் கேரி தான் ஆட போகிறார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லோயர் டவுன் ஆர்டர். அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இஸ் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீப்பர்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா ஆஃப்டர் பிராட் ஹேடின் சொல்லுவேன். ஸோ அலெக்ஸ் கேரி செம்மையான பிளேயர். இவரையும் கொஞ்சம் ட்ரிக்கி பிளேயர் தாங்க. செட்டில் ஆக விட்டிங்கன்னா அக்ரெசிவாக இல்லைனாலும் கொஞ்சம் டிஃபென்சிவாகவே நல்லா ரன் இருப்பார் ஈஸியாக. ஜாஷ் இங்கிலீஷ் அவருக்கு பேக்கப்பாக இருக்க போகிறார், ஸோ ஆட மாட்டார். ஸோ அலெக்ஸ் கேரி விக்கெட்டுமே கொஞ்சம் கஷ்டம். அஸ்வின் அகேன்ஸ்டாக நல்லா ஆடி இருக்கார் இதுக்கு முன்னாடி. ஸோ இவர் எப்படி பேர் பண்ண போகிறாங்க இந்தியன் போலர்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வர 3 பேர் இருக்காங்களே, மொத்த இந்தியன் டீமுக்கு, ஏன்னா இவங்க 3 பேர் தான். பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், 3 டெட்லியஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவர் ஃபார் ஆஸ்திரேலியா. டெஸ்ட் கிரிக்கெட்டில் லெஜெண்டுனே சொல்லலாம். இந்த காம்பினேஷனை அச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஊரில். நமக்கு எப்படி சிராஜ், ஷமி, பும்ராவும் அந்த மாதிரி இவங்க 3 பேர்கிட்ட மட்டும் இந்தியா மாட்டினாங்கன்னா அவள் தான் பொட்டலம் பண்ணுறாங்க. 3 பேருமே 10 விக்கெட் எடுத்துன்னு போயிடுவாங்க. நேதர்லேண்ட் வந்து போடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்தியன் டீமுக்கு பேட்டிங்கில் பெரிய தலைவலி இருக்குது. கமின்ஸ் விசஸ் கோலி, ஸ்டார்க் விசஸ் கோலி, ஹேசல்வுட் விசஸ் KL ராகுல், நிறைய பேட்டில் இருக்குது. ஸோ இதில் எப்படி இந்தியன் டீம் தாக்கு பிடிக்க போகிறாங்க? கண்டிப்பாக ஒரு 5 லோடிங், அது யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 3 பேரும் செம்ம டெட்லி ஃபார்மில் ஆடலனாலும், மேட்சஸ் ஆடினாலும் இவங்க ஆடவே இந்தியன் டீம் பயப்படுவாங்க. அதுவும் பெர்த் வேறு பவுன்சி ட்ராக்கு, பவுலர்ஸ் ஃபேவரட். உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஸ்பின்னராக நேதன் லயன் போவார். இவரோட ரிஷப் பண்ணிட்டு காம்பினேஷன் தாங்க நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரிஷப் பண்ணிட்டு நேதன் லயன் வந்தாலே சொருகுவார், 6, 4 இறங்கி அடிப்பார். அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் எனிவேஸ் நேதன் லயனுமே அப்படி அடி வாங்கினாலுமே விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்தியன் டீம் அகேன்ஸ்டாக செம்மையாகவும் பண்ணியிருக்காரு, 5 எடுத்து. ஸோ இவருமே ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் தான்.
பவுலிங்கில் இந்தியன் டீம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது பார்த்தா நேதர்லேண்ட் கூட வந்து 5 for ஈஸியாக எடுத்துருவார் போல் ஒரு பவுலிங் பேசஸ் கண்டிஷன் பிச்சில். எது வேணால் நடக்கலாம். பட் ஹாட் ஃபேவரட் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் பண்ணாத லீஸ்ட் பேக்கப் பவுலர் ஸ்காட் புலன். இவருமே WTC ஃபைனலில் இந்தியாவை பயமுறுத்தினானுங்க. என்னமா ஸ்பெல் போட்டார் செகண்ட் இன்னிங்ஸில். மொத்த டீமும் கதிகலங்கிட்டாங்க. 4 கீ விக்கெட்ஸ் 4 கீ விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ இவருமே ஒரு டெட்லி பவுலர் தான். பட் கன்ஃபார்ம் இவருக்கு இடம் இல்லை. அதனால் ஸ்காட் புலன் ஒரு பேக்கப் பவுலராக இருப்பார். எனிவேஸ் ஒரு செம்ம டேலண்ட். ஸோ ஆஸ்திரேலியா பற்றி அவ்வளோதான் மக்களே, பேசி முடிச்சாச்சு. அவங்களோட பிளேயிங் லைன் எப்படி இருக்கும், பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும், யார் ஆட போகிறா, எங்கே ஆட போகிறா, பவுலிங் லைன் எப்படி இருக்கும் போது எல்லாமே பேசியாச்சு. ஸோ ப்ரெடிக்ஷன் டைம் போவோம். என்னோட ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக சொல்கிறேனே தப்பாக நினைக்காதீங்க, ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ். எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஸ்திரேலியா ஜெயிக்க போகிறாங்கன்னு தோணுது. அப்படி இல்லைனா ட்ரா ஆகும். இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே, சொல்கிறேன். சாரி, பட் ஆனால் அதுதான் உண்மை. எனக்கு தோணுது. உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. அடுத்து IPL ஆக்ஷன் ஸ்பெஷல் பார்ட் 5 பார்ட் 6 CSK அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 2 டீம் தனித்தனியாக வீடியோ போடுவோம். ஆக்ஷன் ஸ்பெஷல் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த வீடியோ ரெடியாக இருங்க. ஸோ அதை தாண்டி IPL ஆக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். போட்ட 4 வீடியோ பாட்டும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூ முடிவடையுது.